Hi students, today we are going to see issues in ad hoc wireless networks. Okay, actually these are the major issues to design our ad hoc wireless network. Okay, ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அது என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலாக நார்மலாக வயர்லெஸ் அட்ஹாக் நெட்வொர்க் நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் நெட்வொர்க்கும் வயர்லெஸ் அட்ஹாக் நெட்வொர்க்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க்கு. இப்போ அட்ஹாக் நெட்வொர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்கு. ஓகே, இந்த மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட். ஸோ ஆக்சஸ் பாயிண்ட் அதில் உண்டு, ஆக்சஸ் பாயிண்ட் இதில் கிடையாது. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டடு. நம்மளாக தான் நெக்ஸ்ட்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி டெஸ்டினேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம டேட்டா வந்து ஷேர் பண்ணுறோம். ஆனால் சென்ட்ரலைஸில் அப்படி கிடையாது. ஸோ டெஸ்டினேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்டில் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அந்த ஆக்சஸ் பாயிண்ட் மூலமாக நம்ம ரவுட்டிங் மெத்தடில் நம்ம வந்து டேட்டாவை வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ அப்போ நம்ம அடாக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மீடியா ஆக்சஸ் ஸ்கீம். மீடியம் ஆக்சஸ் ஸ்கீம் ஆக்சுவலாக இந்த மீடியம் ஆக்சஸ் ஸ்கீமு, தென் ட்ரான்ஸ்போர்ட் லேயர், தென் ரவுட்டிங், இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இது வந்து நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். மீன் டைம் நம்ம இதை அடாக் நெட்வொர்க் நம்ம டிசைன் பண்ணாலும் இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். நம்ம ஒரு டேட்டாவை நம்ம வந்து எப்படி இப்போ நம்ம ஓஎஸ்ஐ லேயரை வச்சு நம்ம படிச்சிருந்துருப்போம். ஓஎஸ்ஐ லேயரில் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேயர்ஸ், அது லாஸ்ட் லேயர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லோயர் லேயரில் டேட்டா லிங்க் லேயரும் ஃபிசிக்கல் லேயரும் தான். ஸோ அதுதான் வந்து கனெக்டிவிட்டிக்காக நம்ம கனெக்டிவிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு லேயர்ஸ். ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்ம வயர்லெஸ்லேயும் வயர்லெஸ் அடாக் நெட்வொர்க்லேயுமே நம்ம என்ன பார்க்குறோம், இந்த ரெண்டு லேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேயர்ஸ். ஓகே, இப்போ நம்ம டேட்டா லிங்க் லேயரில் ரெண்டு சப்லேயர்ஸ் இருக்கும், நம்ம படிச்சிருப்போம். மேக் அண்டு எல்எல்சி, மீடியம் ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்டு லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல். ஓகே, ஸோ அந்த சப்லேயரை வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த சப்லேயர் மூலமாக நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம் த்ரூ த ரேடியோ சேனல். ஸோ அந்த ரேடியோ சேனலில் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து பாஸ் பண்ணுறோம், ஏன்னா இது வயர்லெஸ் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ இந்த மீடியம் ஆக்சஸ் ஸ்கீமில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் நமக்கு வந்து அக்கறாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். த ஃபஸ்ட் ஒன் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேஷன், ஏன்னா லேக் ஆஃப் சென்ட்ரல் கோஆர்டினேஷன் எதுவுமே இருக்காது, டிஸ்ட்ரிபியூட்டட் தான். ஸோ டெஸ்டினேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் மெத்தடில் தான் இருக்கும். ஓகே, தென் சிங்க்ரனைசேஷன் வந்து எல்லா நேரமும் நமக்கு சிங்க்ரனைசேஷன் தேவையில்லை, சம்டைம்ஸ் சிங்க்ரனைசேஷன் வந்து நமக்கு தேவைப்படுது. அப்போ தான் நம்ம வந்து டெஸ்டினேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு வந்து சிங்க்ரனைசேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். தென் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹிடன் டெர்மினல்ஸ் அண்ட் எக்ஸ்போஸ் டெர்மினல்ஸ் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக அக்கறாகும் இதில் வந்து. ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க நெட்வொர்க்ஸில். ஸோ ஹிடன் டெர்மினல் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிசி அப்படின்னு சொல்லி 3 நோடு இருக்குதுன்னா, இப்போ பிக்கு வந்து ஏ வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறப்ப சேம் டைமில் சி வந்து பிக்கு டேட்டாவை சென்ட் பண்ணிச்சுன்னா என்னென்னா கொலிஷன் அக்கர் ஆகும். என்னென்னா ஏவும் சியும் ஹிடனாக இருக்குது. ஓகேயா, இப்போ அப்போ அட் டயத்தில் சேம் டைமில் ரெண்டுமே டேட்டாவை சென்ட் பண்ணுறப்ப என்னாகும், கொலிஷன் அக்கர் ஆகும். இதை தான் நம்ம ஹிடன் டெர்மினல் ப்ராப்ளம் சொல்லுவோம். இது எக்ஸ்போஸ்டு டெர்மினல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு சேனல் எடுத்துக்கிடுவோம். ஓகே, ரெண்டு சேனலில் வந்து ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற இடத்துல ரெண்டு டேட்டா இருக்குதுன்னா ரெண்டு நோடு இருக்குதுன்னா அந்த நோட்ஸ் வந்து அதில் ஏதாவது ஒரு நோடு வந்து ஒரு சேனலுக்கு டேட்டாவை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அனதர் நோடு வந்து இன்னொரு சேனலில் உள்ள இன்னொரு நோடுக்கு டேட்டாவை சென்ட் பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னபிலிட்டி டு டிரான்ஸ்மிட். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க்லேருந்து ஒரு ஆளுக்கு அட் அ டயத்தில் ஒரு ஆள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறோம். என்ன ரீசன்னா ஹிடன் டெர்மினல் ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அப்போ மெயின் டைம் இன்னொரு நோடு வந்து ஐடியலாக தான் இருக்கணும், ஆனால் அது மேபி இன்னொரு நோடோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சேம் நோடோட தான் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஸோ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்டு டெர்மினல் ப்ராப்ளம்னு சொல்லி சொல்கிறோம். தென் பேண்ட்வித் எஃபிஷியன்சி ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வயர்லெஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பேண்ட்வித் தான். ஆனால் அவைலபிள் பேண்ட்வித்தை நமக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், ஃபுல் லெவலில் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த இதை தான் நம்ம வந்து பேண்ட்வித் எஃபிஷியன்சின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து டேட்டா வந்து வயர்லெஸில் தான் நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ அப்போ வயர்லெஸில் ட்ரான்ஸ்மிட் பண்ணாவே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேட் வந்து ஸ்லோவாக சான்சஸ் இருக்குது, ஏன்னா பேண்ட்வித் வந்து லோ பேண்ட்வித் தான். அது வந்து அது போக நமக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் மெத்தட் வேறு. ஸோ அதனால் நமக்கு வந்து பேண்ட்வித் எஃபிஷியன்சி நம்ம வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து டேட்டாவை வந்து எஃபெக்டிவாக ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரியல் டைம் டிராஃபிக் சப்போர்ட். ரியல் டைம் டிராஃபிக் சப்போர்ட்டுங்கிறப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இப்போ ரியல் டைமில் நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். இப்போது ஏ, பி, சி அப்படின்னு சொல்லி ஒரு 3 நோட் இருக்குது. ஏ வந்து சிக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா டேரெக்டாக சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏ வந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பி வந்து சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏ வந்து கரெக்டாக பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப பிக்கு வந்து சி நோடோட கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி பி வந்து சிக்கு வந்து இமீடியட்டாக ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டிராஃபிக் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா இங்கே வந்து சென்ட்ரலைஸ்டு எதுவும் கிடையாது. நமக்கு வந்து ஏ வந்து எதோடலாம் கனெக்ட் ஆகிருக்கு, பி வந்து எதோடலாம் கனெக்ட் ஆகிருக்குது, இல்லாட்டி ஏக்கு நியர்பையில் என்னென்ன நோட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா இதில் எல்லாமே ப்ராட்காஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் ஷேர்டு ப்ராட்காஸ்ட் மீடியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஷேர்டு ப்ராட்காஸ்ட் மீடியம் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொலிஷன் மஸ்ட் பி மினிமைஸ்டு இல்லாட்டி அவாய்டடு. ஏன்னா கொலிஷன் கண்டிப்பாக இதில் அக்கறாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா கிளாஸ் ரூமில் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து இப்போ சென்ட்ரலைஸ்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண போகிறவங்க வந்து சோர்ஸ், டெஸ்டினேஷன் யாருங்கிறது அந்த கிளாஸில் உள்ள இப்போ கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் நம்ம சோர்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். டெஸ்டினேஷன் யாருங்கிறது அந்த சோர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமை சொன்னால் அவங்க யாருன்னு சொல்லி தெரியும், அவங்க டேரெக்டாக இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ இது அட்ஹாக் நெட்வொர்க்கு. ஸோ அட்ஹாக் நெட்வொர்க் அப்படிங்கிறப்ப என்னென்னா ஜஸ்ட் இது வந்து ப்ராட்காஸ்ட் மீடியம் தான். இவங்களுக்கு வந்து டெஸ்டினேஷன் யாருங்கிறது தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறப்ப அப்போது ஓவராலாக எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக யார் இருக்காங்களோ, பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க அதை கேட்டு நெக்ஸ்ட்டு அவங்க நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கும் அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ப்ராட்காஸ்ட்னால் தெரியும், 1 to all எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்டினேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேயா? ஸோ அப்போ இந்த பிளேஸில் நமக்கு வந்து கண்டிப்பாக ப்ராட்காஸ்ட்ங்கிறதுனால கொலிஷன் அக்கறாக சான்சஸ் இருக்குது. மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லூப் கிரியேட் ஆக சான்ஸ் இருக்கும். இப்போ நம்ம யாராவது ஒரு பர்சன் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு நம்ம டேட்டாவை நம்ம ஷேர் பண்ணணும்னா அப்போ ஒரு ஆள் இப்போ ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுனால மல்டிபிள் பர்சன்ஸ் சேம் திரும்ப எக்ஸுக்கு வந்து அதே மாதிரி இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க. உனக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, உனக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, திரும்ப திரும்ப இது பண்ணுறப்ப என்னாங்கன்னா திரும்ப திரும்ப டேட்டா கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும், தென் லூப் அக்கறாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் என்னென்னா ஷேர்டு ப்ராட்காஸ்ட் மீடியம், அதுவும் ஒரு நமக்கு ஒரு இஷ்யூ. தென் ரியல் டைம் டிராஃபிக் சப்போர்ட்டும் ஒரு இஷ்யூவாக இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் மொபிலிட்டி ஆஃப் நோட்ஸ். மொபிலிட்டி ஆஃப் நோட்ஸ் அப்படிங்கிறப்ப என்னென்னா நோட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மூவிங்கில் தான் இருக்கும். அடாக் அப்படிங்கிறப்ப அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே நோட்ஸ் எல்லாமே மூவிங்கில் இருக்கும். ஸோ அப்போயும் என்னாகும், நமக்கு வந்து கரெக்டான டெஸ்டினேஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ ஒரு டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ ஏ டு பிக்கு டேட்டாவை சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். பி ஒரே பிளேஸில் இருந்தால் பிரச்சனை இல்லை, பி மூவிங்கில் இருக்குது. அப்போ வேறு பிளேஸுக்கு போயிடுச்சுன்னா அப்போ என்னாகும், நமக்கு கனெக்டிவிட்டி வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அப்போ மொபிலிட்டினாலேயும் நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ அப்போ கரெக்டாக மூவிங்கில் இருந்தாலும் சேம் பிக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை கண்டினியூஸாக வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுவும் மொபிலிட்டி ஆஃப் நோட்ஸுங்கிறது ஒரு இஷ்யூ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஆக்சஸ் ஸ்கீமில் வந்து அக்கறாகக்கூடிய இஷ்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுட்டிங். ஸோ ரவுட்டிங்கும் ஒரு மேஜர் இஷ்யூ நமக்கு. ஏன்னா ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ரவுட்டிங்காகவே நம்ம சர்டன் அல்காரிதம்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வயர்ட்லேயும் சரி ஒயர்லெஸ்லேயும் சரி. இப்போ வயர்லெஸ் அட்டாக் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக தான் வந்து ஒரு ரவுட்டிங் அல்காரிதம் நம்ம வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். தட் மீன்ஸ் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் நம்ம வந்து அதுக்குன்னு சொல்லி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மொபிலிட்டி. ஸோ நம்ம லாஸ்ட்டில் நம்ம பார்த்தா சேம் தான். ஸோ மொபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக நமக்கு நோட்ஸ் எல்லாமே டைனமிக் தான். ஓகே, என்னென்னா ஹைலி டைனமிக். என்னென்னா டியூ டு மூவ்மெண்ட் ஆஃப் நோட்ஸ் வந்து மூவிங்லேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து அது வந்து டைனமிக் தான், ஸ்டாட்டிக் கிடையாது. ஸ்டாட்டிக்னால் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, அண்டு நோட் மூவ்மெண்ட்ஸ் அடிக்கடி இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் ஆக்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாத் பிரேக்ஸ். அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக பாத் வந்து பிரேக் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு லைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் ஒரு லைன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. அது என்ன ஆகுனா அந்த பாத் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மூவிங்கில் இருக்கிறதுனால பிரேக் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃப்ரீக்வெண்ட்லி நமக்கு வந்து பாத் பிரேக் வந்து ஆகிட்டே இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு இதுக்கு பார்த்து நம்ம பிரேக் ஆனால் அதை பார்த்து திரும்ப ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதாவது பார்த்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்மளோட கன்வர்ஜென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாயிரும், நம்ம ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாயிரும். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரவுட்டிங்கை வந்து திரும்ப நம்ம டிசைன் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக என்ன நம்ம இப்போ படிச்சுட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இஷ்யூஸை ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்ம அடாக் வயர்லெஸ் நெட்வொர்க்கை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பேண்ட்வித் கன்ஸ்ட்ரெயின்ட். பேண்ட்வித் கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான். பேண்ட்வித் வந்து ஒயர்லெஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லிமிட்டட் பேண்ட்வித் தான். ஓகே, ஸோ அப்போ நமக்கு பேண்ட்வித் லிமிட்டடாக இருக்குது. தென் அது போக என்னாகும், நமக்கு டேட்டா ரேட் ஆட்டோமேட்டிக்காக லோ டேட்டா ரேட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் டிஃபிகல்ட் டு மெயின்டைன் த டோபாலஜி இன்ஃபர்மேஷன். ஓகேயா?
டோபாலஜி இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப, ஏன்னா நம்ம எதாக இருந்தாலுமே வயர்லெஸ் அடாக்னா இருந்தாலுமே நம்ம ஒரு சட்டன் டோபாலஜிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டாஸ் வந்து ஷேர் பண்ண முடியும். அப்போ டோபாலஜி நமக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நோட்ஸ் வந்து மூவிங்லேயே இருக்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட்லி டோபாலஜிஸும் நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஓவர் ஹெட், அது என்னென்னா ஒர்க் லோட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம டோபாலஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணி தென் அடுத்து டெஸ்டினேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே எது கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து எரர் ப்ரோன் அண்டு ஷேர்டு சேனல். எரர் ப்ரோன் அண்டு ஷேர்டு சேனலில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வயர்லெஸ் லிங்க் வந்து ஹாவ் டைம் வேரியிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். டைம் வேரியிங், ஏன்னா நமக்கு வந்து இது வந்து டைம் வந்து கரெக்டான ஒரே இதில் நம்ம இது பண்ணல. டைம் வேரியிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த இதை வச்சு நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக என்ன, இன் டர்ம்ஸ் ஆஃப் லிங்க் கெப்பாசிட்டி அண்டு லிங்க் எரர் ப்ராபபிலிட்டி. லிங்க் கெப்பாசிட்டியை வச்சும் லிங்க் எரர் ப்ராபபிலிட்டி வச்சு நம்ம வந்து அது வந்து டைம் வேரியிங் நமக்கு. ஓகே, ஸோ அதை நம்ம வந்து எரர் ப்ரோன் அண்டு ஷேர்டு சேனல் சொல்கிறோம். மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து லிங்க் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே இதில் இருக்காது. ஸோ தென் அந்த லிங்க்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எரர் ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன மெத்தடில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது இன்ட்ராக்ட் வித் மேக் லேயர். நம்ம மேலேருந்து நம்ம வரப்போ ரவுட்டிங்கிறப்ப நெட்ஒர்க் லேயர்லேருந்து மேக் லேயர் வர்றப்ப மேக் லேயரோட இன்ட்ராக்ட் பண்ணி டு ஃபைண்ட் அவுட் தி பெஸ்ட்டு பெட்டர் பாத் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். தென் ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக என்னென்னா அடுத்து லொக்கேஷன் டிபெண்டன்ட் கன்டென்ஷன் அண்ட் அதர் ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட் அண்ட் டெர்மினல் ப்ராப்ளம் அக்கர் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா எரர் ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும். தென் லூப் வந்து க்ரியேட் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே இஷ்யூஸ் நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன் ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். தென் ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பேட்டரி லைஃப் தான் நமக்கு வந்து. என்னென்னா பவர் மெயினாக, ஏன்னா இது எல்லாமே வயர்லெஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பவர் நமக்கு வந்து ரொம்ப லோ தான். ஸோ அப்போ லிமிட்டட் பவரில் நம்ம எப்படி நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம எஃபெக்டிவாக டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை எப்படி நம்ம வந்து பண்ணலாம், அந்த மேஜர் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் எ ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இன் அடாக் வயர்லெஸ் நெட்வொர்க்கு. ஸோ என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக மினிமம் ரூட் அக்யூசிஷன் டிலே, தென் குயிக் ரூட் ரீகான்ஃபிகரேஷன், ஏன்னா லிங்க் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நோடு வந்து மூவிங்லேயே மொபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. தென் லூப் ஃப்ரீ ரவுட்டிங், ஏன்னா லூப் ஃப்ரீ அப்படிங்கிறப்ப என்னென்னா லூப் வந்து நம்ம க்ரியேட் ஆகாமல் இருக்கணும். ஸோ அது லூப் ஃப்ரீ ரவுட்டிங் சொல்லி சொல்கிறோம். தென் டிஸ்ட்ரிபியூட்டட் ரவுட்டிங் அப்ரோச், டிஸ்ட்ரிபியூட்டரில் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அதை நம்ம சொல்கிறோம். மினிமம் கண்ட்ரோல் ஓவர் ஹெட், லோடு வந்து கம்மியாகுங்கிறதுக்காக. தென் ஸ்கேலபிலிட்டி, ஸோ என்னென்னா நமக்கு மல்டிபிள் நோட்ஸ் வந்து அட் டயத்தில் உள்ள நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்பவும் நம்ம வந்து எஃபெக்டிவாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கேலபிலிட்டினா நமக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ நாளும் உள்ள இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதை நம்ம சொல்லியிருக்காங்க. தென் ப்ரொவிஷன் ஆஃப் QoS உங்களுக்கு தெரியும். ஸோ QoS நம்ம இதுக்கடுத்து தனியாகவே நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக QoSோட ஆட்ரிபியூட்ஸ் நம்ம சொன்னால் என்ன சொல்லுவோம், ரிலையபிலிட்டி, டிலே, ஜிட்டர் அண்ட் பேண்ட்வித். ஸோ இதெல்லாமே எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ அதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதை தான் நம்ம சொல்லியிருக்காங்க. தென் சப்போர்ட் ஃபார் டைம் சென்சிட்டிவ் டிராஃபிக், நம்ம டிராஃபிக் லோடை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான். தென் லாஸ்ட் ஒன் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, இதை தனியாகவே நம்ம வந்து பார்ப்போம் இஷ்யூஸை வந்து. இதெல்லாமே மெயின், இதை வச்சு தான் இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து வயர்லெஸ் அடாக் நெட்வொர்க்கை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டிகாஸ்டிங் இந்த சென்ஸ் உங்களுக்கு தெரியும், 1 to many. ஓகே, ஸோ 1 to many மல்டிகாஸ்டிங்கில் நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா ரோபஸ்ட்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி, கண்ட்ரோல் ஓவர் ஹெட், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸு, எஃபிஷியன்ட் குரூப் மேனேஜ்மெண்ட், ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி. ஆக்சுவலாக இது எல்லாமே என்ன நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ரவுட்டிங்கில் பார்த்தது தான் திரும்ப 1 செகண்ட் நமக்கு வந்து வருது. ஓகே, ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் இது மூவ் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகே, இதில் மெயினாக இருக்கிற இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம OSI லேயரில் டிரான்ஸ்போர்ட் லேயரோட ஃபங்க்ஷனை நம்ம படிச்சிருப்போம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும் அதோட ஃபங்க்ஷன் என்ன இருக்குது. நமக்கு வந்து ஃப்ளோ கண்ட்ரோல், ஆக்சுவலாக என்ன டிரான்ஸ்போர்ட் லேயரில் என்ன நம்ம வந்து செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசெம்பிளி பார்த்துருப்போம். ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல், கன்ஜெஷன் கண்ட்ரோல், அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே அதோட ஃபங்க்ஷன்ஸாக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இதில் அக்கர் ஆகக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்டு டிராஃபிக் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெஸ்டினேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப அதில் வந்து நமக்கு மல்டிபிள் லிங்க்ஸ் கிடைக்கும், மல்டிபிள் பாசிபிள் லிங்க்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மல்டிபிள் பாசிபிள் லிங்க்ஸில் ஏதாவது ஒரு லிங்க்கில் நமக்கு வந்து டிராஃபிக் அக்கர் ஆனாலும் அந்த டிராஃபிக் அக்கர் ஆகிறதுனால நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைம் எடுக்கும். தென் கொலிஷன் அக்கர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள டிராஃபிக்கை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்டு டிராஃபிக். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு பாசிபிள் பாத்ஸ் வந்து மல்டிபிள் பாத்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த மல்டிபிள்
பாத்ஸ் இந்த மல்டிபிள் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு டிராஃபிக் அக்கர் ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த டிராஃபிக்கால் நம்மளோட டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு வந்து டிலே அக்கர் ஆகும். ஏன்னா அந்த பாத்தில் மேபி அனதர் நோட்ஸ் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு டிராஃபிக் அக்கராக இருக்குது. ஸோ அப்போ நம்ம டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு டிராஃபிக் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், டைம் நிறைய எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி உள்ளதை தான் என்ன சொல்கிறோம், இன்டியூஸ்டு டிராஃபிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் நம்ம நார்மலாக வயர்டு நெட்வொர்க்கோ இல்லை வந்து என்ன பண்ணியிருப்போம், இந்த கன்ஜெஷன் கண்ட்ரோல், ரிலேபிலிட்டி, ஃப்ளோ கண்ட்ரோல் இதெல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே ஃபங்க்ஷனாக தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம். இது எல்லாமே சேர்ந்ததை வச்சு தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மூணுமே நடக்கும், ஆனால் மூணுமே செப்பரேட்டாக நடக்குது. அதாவது செப்பரேஷன் ஆஃப் கன்ஜெஷன் கண்ட்ரோல், ரிலேபிலிட்டி, ஃப்ளோ கண்ட்ரோல். அதாவது கன்ஜெஷன் கண்ட்ரோலுக்கு தனியாக நம்ம ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி இல்லாட்டி ஒரு ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரிலேபிலிட்டிக்கு தனியாக, ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரிலேபிலிட்டின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரிலேபிலிட்டின்னு என்ன, டெடிகேட்டிவ் லிங்க். ஸோ அதில் நம்ம டேட்டாவை வந்து என்ன பண்ணுறோம், டேரெக்டாக சென்ட் பண்ணுறோம், ரிலேபிளாக இருக்கும். ஸோ என்னென்னா அக்னாலஜ்மெண்ட் கெட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா 2 டைப் நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா டிசிபி, யூடிபின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ சேம் அதே தான் இங்கேயும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே செப்பரேட்டாக பண்ணுறோம். செப்பரேட்டாக பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இஷ்யூஸ் வந்து அக்கர் ஆகுது. ஏன்னா நம்ம இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து வயர்டில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எல்லாமே தனித்தனியாக நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எரர், அதாவது கொல்யூஷன் வந்து அக்கர் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து பவர் அண்ட் பேண்ட்வித் கன்ஸ்ட்ரெயின்ஸு. ஸோ பவர் அண்ட் பேண்ட்வித் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பவர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பவர் நமக்கு வந்து லிமிட்டட் தான். ஸோ பேண்ட்வித் நமக்கு லிமிட்டட் தான். ஸோ அப்போ அந்த லோ பவர் லோ பேண்ட்வித்தில் நம்ம டேட்டாவை எப்படி எஃபெக்டிவாக நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைனமிக் டோபாலஜி. ஸோ டோபாலஜி வந்து டைனமிக், ஸ்டாட்டிக் கிடையாது. என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக டோபாலஜிஸ் நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம், அப்படி தானே மேக்கில் பார்த்தோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும் டோபாலஜியில். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக டெஸ்டினேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, டோபாலஜிஸ் சேஞ்ச் ஆக நம்ம வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு டைம் டிலே நம்ம வந்து ஜாஸ்தியாக எடுத்துப்போம். ஸோ அதான் வந்து டைனமிக் டோபாலஜி அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். இதெல்லாமே இஷ்யூஸாக நம்ம வந்து சொல்லி சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். ஸோ குவாலிட்டி ஆஃப் சர்வீஸில் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண தான். ஸோ மெயினாக அதோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம 4 இது பார்த்துருப்போம். ரிலேபிலிட்டி, டிலே, ஜிட்டர் அண்ட் பேண்ட்வித். ஸோ ஆனால் இது வந்து அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக QoS வந்து ப்ரொவிஷனிங், ரெக்கர்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட பேராமீட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ மல்டிமீடியா அப்ளிகேஷன் சொல்லி பார்த்திங்கன்னா பேண்ட்வித் அண்ட் டிலே மட்டும். இது மிலிட்ரி அப்ளிகேஷனாக செக்யூரிட்டி கண்டிப்பாக நமக்கு வேணும். தென் ரிலையபிலிட்டி. ஸோ இதை கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் அப்ளிகேஷனால் நமக்கு என்னென்னா ஃபைண்டிங் ட்ரஸ்ட்வர்த்தி இன்டர்மீடியட் ஹோல்ஸ் அண்ட் ரவுட்டிங். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி QoS வந்து டிஃபர் ஆகுது. அப்போ நம்ம QoS வந்து அதுக்கேற்ற மாதிரி, அதாவது குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்வாக் நெட்வொர்க் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இதெல்லாமே அவங்க ரெக்குயர்மெண்ட்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அடாக் வயர்லெஸ் நெட்வொர்க் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா, நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஆர்கனைசேஷன். செல்ஃப் ஆர்கனைசேஷனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண டெஸ்டினேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதான், இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெட்வொர்க். ஓகேயா, ஸோ சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம தான் இப்போ ஒரு குரூப் இருக்குது. ஸோ அடாக் நெட்வொர்க்குன்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்கில் ஒரு நோடுக்கு ஒரு டேட்டா வந்துருச்சு, அதை வந்து டெஸ்டினேஷனுக்கு பாஸ் பண்ணால் அதுதான் டெஸ்டினேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேயா, இப்போ சென்ட்ரலைஸ்டு அப்படின்னா இங்கே தான் இருக்குது, இந்த பிளேஸில் தான் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணி சென்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்பர் டிஸ்கவரி. ஸோ நியர்பையில் யார் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணி நம்ம டெஸ்டினேஷன் சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம சென்ட் பண்ணுறது. தென் டோபாலஜி ஆர்கனைசேஷன். நம்மளே தான் வந்து டோபாலஜி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம் அந்த டயத்தில். அதுவும் அது வந்து டெம்பரரி தான், பெர்மனன்ட் டோபாலஜி கிடையாது. அதாவது தட் மீன்ஸ் டைனமிக் தான், நாட் ஸ்டாட்டிக். ஸோ அது மூலமாக டோபாலஜி மூலமாக நம்ம வந்து டோபாலஜியை க்ரியேட் பண்ணுறோம். தென் அதுக்கு அடுத்தப்போ நம்ம டேட்டாஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேயா, நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங் ஸ்கீம். ப்ரைஸிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ A2 நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து பிக்கு வந்து ஒரு டேட்டாவை நான் சென்ட் பண்ண போகிறேன். இன் பிட்வீனில் சி இருக்குது. ஸோ சி மூலமாக தான் நான் வந்து பிக்கு வந்து டேட்டாவை நான் சென்ட் பண்ணுறேன். அப்போ A to C, C to Bன்னு சொல்லிட்டு. ஆனால் A to C நான் சென்ட் பண்ணுற நேரத்தில் சி வந்து எனக்கு வந்து ஐடியாவில் இருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா அது வந்து பவர் ஆஃபில் இருக்குது.
ஓகேயா. ஏன்னா நம்ம அடாக் நெட்வொர்க் வயர்லெஸ் நெட்வொர்க்லேயே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா நோடும் நமக்கு வந்து ஃபுல் டைம் ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பவர் கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ராப்ளம்ங்கிறதுனால அது வந்து ஐடியலாக இருந்துக்கலாம். அதாவது ஆக்டிவாக இருக்கும், எல்லா நேரமும் ஆக்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத நேரத்தில் அது வந்து ஐடியலாக இருந்துக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே. அப்போ நமக்கு சிங்கிற நோடு வந்து அந்த நேரத்தில் நமக்கு ஆஃபில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக நினச்சிருப்போம். ஸோ சிக்கு நியர்பை நமக்கு வந்து பி இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்கிறதுல நம்ம சென்ட் பண்ணியிருந்திருப்போம். பட் ஆனால் அங்கே சி ஆஃபில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு அப்போ ஆல்டர்னேட் பார்த்து நம்ம வந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஆல்டர்னேட் பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆகும்னா லோடு வந்து ஜாஸ்தியாகிடுது. ஓகேயா. ஸோ லோடு ஜாஸ்தியாகிடுது. தென் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆஃப் என்னென்னா டைம், நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். தென் அதோட பவர் கன்சப்ஷனும் ஜாஸ்தி. ஏன்னா வேறு நோடுக்கு சென்ட் பண்ணி அந்த நோடு மூலமாக சென்ட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் பியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கணும், ஏவும் ஆனில் இருக்கணும் அது டேட்டா வந்து ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் தான் நம்ம சொல்கிறோம்னா ப்ரைஸிங் ஸ்கீம். ஸோ அதனால் என்னென்னா நமக்கு வந்து இது வந்து காஸ்ட்லியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் ஆப்டிமம் பார்த்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி கண்டிப்பாக நமக்கு வந்து வேணும். ஏன்னா அடாக் நெட்வொர்க்கில் நம்ம வந்து 2 ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெட்வொர்க், இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ராட்காஸ்டிங் மீன்ஸ் 1 to all எல்லாத்துக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப என்ன ஆகும், நமக்கு வந்து டேட்டா எல்லா நோடு மூலமாக தான் நமக்கு போகுது. ஸோ இப்போ எல்லா நோடும் அந்த டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், ஹேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இஷ்யூ நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் செக்யூரிட்டிஸ் நம்ம வந்து கண்டிப்பாக இதில் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் தான் செக்யூரிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாசிவ் அட்டாக் அண்ட் ஆக்டிவ் அட்டாக்னு சொல்லியிருப்பாங்க. பாசிவ் அட்டாக் அப்படிங்கிறப்ப என்னென்னா நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறோம்னா இன்பிட்வீனில் அந்த டேட்டா சென்ட் பண்ணுறப்ப எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம டேட்டாவை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் என்ன பண்ணுவாங்க, வித்தவுட் டிஸ்டர்பிங் த ஆப்ரேஷன். அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக நடந்துகிட்டே தான் இருக்கும், ஆனால் டேட்டாவை அவங்க ஹேக் பண்ணிடுவாங்க. தட் இஸ் பாசிவ் அட்டாக். ஆக்டிவ் அட்டாக் மீன்ஸ் நம்ம டேட்டாவை வந்து எடுக்கிறாங்க, ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது நெட்வொர்க்கில் உள்ள அந்த டிரான்ஸ்மிஷனும் வந்து உங்களுக்கு வந்து என்னாகும், டிஸ்டர்ப் ஆயிரும். தென் அதில் வந்து ஸ்டாப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அதை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் அட்டாக், இன்டர்னல் அட்டாக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் அட்டாக் அப்படிங்கிறப்ப என்ன, இது வந்து மல்டிகாஸ்டிங் தான். ஸோ அப்போ நோட்டில் யாருனாலும் உள்ளே போய் நம்ம வந்து ப்ராட்காஸ்டிங் தான். ஸோ உள்ளே போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எக்ஸ்டர்னல் அட்டாக், வெளியே இருந்தே நம்ம டேட்டாவோடய எடுத்துக்கிடுவாங்க. இன்டர்னல் அட்டாக்னால் உள்ள நோடே நம்ம வந்து டேட்டாஸை நமக்கு வந்து ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் செக்யூரிட்டி. ஸோ எனர்ஜி மேனேஜ்மெண்ட்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பவரை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். பவர் கன்சப்ஷன் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா இது வந்து நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணுறது வயர்லெஸ் அடாக் நெட்வொர்க். ஸோ அடாக் வயர்லெஸ் நெட்வொர்க்கில் வந்து நோட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பேட்டரி இதில் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ ஃபுல் டைம் நமக்கு அது ஆன்லைன் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் பவர் மேனேஜ்மெண்ட், பேட்டரி எனர்ஜி மேனேஜ்மெண்ட், தென் ப்ராசஸர் பவர் மேனேஜ்மெண்ட், டிவைசஸ் பவர் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நமக்கு வந்து பவர் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதான் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேலபிலிட்டினா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணாலும் எஃபெக்டிவாக நம்ம டேட்டா வந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஓகேயா. அதே சமயம் ஸ்கேலபிலிட்டி நிறைய நோட்ஸ் உள்ளே வந்தாலும் லோடை நம்ம வந்து கம்மி பண்ணிடணும். அதனால் லூப் வந்து க்ரியேட் ஆகக்கூடாது. ஓகேயா. ஸோ இல்லாட்டி என்ன ஆகும்னா பக்கத்தில் தான் நோட் இருக்கும், ஏக்கு நியர்பை தான் பி இருக்கும், ஆனால் பிக்கு சென்ட் பண்ணாமல் அது வந்து அந்த நெட்வொர்க்கில் உள்ள எல்லா நோட்ஸ்க்கும் சென்ட் பண்ணி லாஸ்ட்டாக பிக்கு வந்துச்சுன்னா நமக்கு டைம் வேஸ்ட்டு, லோடு எல்லா இதுக்குமே லோடு ஜாஸ்தி. ஸோ பவர் கன்சப்ஷன் வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்கேலபிலிட்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா மேஜர் இஷ்யூஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்யூ.